ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பொழிலாளி வந்து சும்மா வீட்டில் தான் ஓடி விளையாட்டு இருந்தா விழுந்ததில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த முட்டிக்கு மேலே வீக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ சனி ஞாயிறுன்றதுனால ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்காது. அதனால நம்ம அர்ஜென்ட் கேர் இல்லைனா எமர்ஜென்சி கேருக்கு தான் போனோம். அங்கேயுமே டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனாலும் போனவொடனே டாக்டர் ஃபீஸும் அவளுக்கு இன்சூரன்ஸ் கார்டும் இருந்தால் அதை கொடுத்தா தான் அடுத்ததே ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே ரொம்ப லேட் ஆகிடுவாங்க. 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. போனதும் அவளுக்கு வெயிட் செக் பண்ணிட்டு ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே இந்த மாதிரி வெயிட்டிங் ரூம்ல தான் வெயிட் பண்ணுவோம். டாக்டர் தான் இங்க வந்து பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு பல்ஸ், டெம்பரேச்சர்லாம் பார்த்தாங்க. குழந்தைங்க ரூம்ன்றதுனால ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க ஃப்ராக்சரா இருக்கோம்லாம் நினைக்கல. ஆனாலும் வந்து கையை மடக்கியே தான் வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா எக்ஸ்ரே எடுக்க போனாங்க. ஆனா அவங்களால எக்ஸ்ரேல வந்து எங்க ஃப்ராக்சர்னு கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் காமிச்சிருக்கோம், அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா டாக்டர் கிட்ட இருந்து ரிப்ளையே வரல. அதனால இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா கட்டு போட்டு கையை அசையாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கட்டு மாதிரி போட்டு விடுறாங்க. குழந்தை இந்த மாதிரி கட்டுலாம் போட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது.